ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவோ பாயாசமெல்லாம் குடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு பாயாச ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் மண்டை வெல்லம் தட்டி உள்ளே சேர்த்துட்டு மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சி வெள்ளம்லாம் உருகி வந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டு மண் எதுவும் இருக்குங்க, அதனால வடிச்சிட்டு பாத்திரமா மாற்றிக்குங்க. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பனங்கிழங்கு பொடி தான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பனங்கிழங்கு வேணாலும் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க. அந்த பொடி 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு கொதிச்சுட்டு இருந்த வெள்ளை தண்ணியில் சேர்த்து நல்லா கூழ் மாதிரி காய்ஞ்சி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாயாசம் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொங்க காய்ச்சி இறக்கிடலாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சையும் நல்லா பொரிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் 3 ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பூ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு திருவி சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே இன்னும் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்த்தும்போது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நான் ஒரு புக்கில் தான் படித்து தெரிஞ்சுட்டேன். அதில் சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி செஞ்சுருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.